So we are in part 2 of haloalkane and haloarenes. மெயினாக இதில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் SN1 SN2 எப்படி வந்து ஈஸியாக படிக்கலாம் ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திஸ் இஸ் பவித்ரா, கரண்ட்லி ஸ்டடிங் தேர்ட் இயர் MBBS இன் அமுதரார் மெடிக்கல் காலேஜ். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோதானா இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். ஸோ நான் ஏதாவது ஃபியூச்சர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 2 வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா. ஸோ 3 ரியாக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்று நியூக்ளியோஃபிலிக், இன்னொன்று எலிமினேஷன், இன்னொன்று ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஓகேவா. இப்போ நியூக்ளியோஃபைல் முன்னாடி எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா. ஃபிலிக் அப்படின்னாவே என்னது, லவ்விங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நியூக்ளியோஃபிலிக்னா ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது எலக்ட்ரான்ஸு கொடுக்கும். ஏன்னா அந்த நியூக்ளியஸ் அடுத்து அது கொடுக்க போகிற ஆளோடைய நியூக்ளியஸ் அதுக்கு வந்துட்டு வேணும். ஓகேவா. அந்த நியூக்ளியஸ் வந்து அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ எலக்ட்ரோஃபிலிக்னா அதுக்கு எலக்ட்ரான்ஸே இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்க ஆள் கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை இதை லைக் பண்ண அதனால அவங்க கூட போயிட்டு ரியாக்ஷன்ஸ் பண்ணோம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இதுகிட்ட எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் இல்லாத ஆள்கிட்ட போய் இது தன்னோட எலக்ட்ரான் கொடுத்து அவங்க நியூக்ளியஸ் கூட போய் இது வந்து ஸ்டேபிள் ஆகிக்க பார்க்கும். இதுதான் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக்னா என்ன, எலக்ட்ரோஃபிலிக்னா என்ன. ஸோ அப்போ நம்மளுடைய நார்மல் ஜென்ரல் ஃபார்ம்லாம் இதுதான் இப்படி. ஓகேவா. லைக் RX, எக்ஸ்னா இது எந்த ஒரு ஹாலோஜனாகவும் இருக்கலாம். அது கூட நியூக்ளியோஃபைல் போச்சுன்னா அந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு இந்த எக்ஸை வந்துட்டு தள்ளிட்டு அந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு அங்கே அட்டாச் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் உனக்கு தெரியறதை விட இந்த 4 எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இதுதான் அடிக்கடி நீட்டில் கேட்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. ஏன்னா மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில் எதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் RCl இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நான் KCN போட்டேன் அப்படின்னா எனக்கு வர ப்ராடக்ட்டு இந்த R, இந்த நியூக்ளியோஃபைல் யாருன்னா இந்த CN தான். அதான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நியூக்ளியோஃபைல் யாரு, எனக்கு CN. ஓகேவா. அப்போ எனக்கு வந்துட்டு RCN அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் இதுவே நான் RCl கூட AgCN போட்டேன் அப்படின்னா எனக்கு ஓகேப்பா அப்போ CN தான் நியூக்ளியோஃபைல்னால் கிடையாது. AgCN கூட இருக்கிற இந்த லோன் பேர் மொத்தமாகவே ஃபுல்லாமே நியூக்ளியோஃபைல்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகுமே அங்கே. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா RCl போயிட்டு இந்த Nல இருந்து அங்கே போய் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. அப்போ எனக்கு வந்துட்டு RNC ஃபார்ம் ஆகும். ஸோ CNன்னு இருந்ததுன்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைல், சயனைடுன்ற பேர் அதுக்கு வரும். ஆனால் நான் NCன்னு போட்டேன்னா அது பேர் ஐசோசயனைட் இல்லைன்னா ஐசோநைட்ரைல். இதுதான் வந்துட்டு அதோட ஐயூபாக் நேம். ஓகேவா. ஸோ மெயின் ப்ராடக்டாக எனக்கு இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனால எக்ஸப்ஷன், அதனால இதை அடிக்கடி நீட்டில் கேட்பாங்க. அடுத்து அதே மாதிரி KNO2, AgNO2. ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படியே இங்கே எப்படி இங்கே CN போய் அட்டாச் ஆச்சுல. ஆனால் இங்கே பாருங்கள் KgNO2 கூட நான் வந்துட்டு இப்போ ஒரு ஹாலோ காம்பவுண்ட்ஸை போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு RONO ஃபார்ம் ஆகும். சரியா. அதாவது இது வந்துட்டு KNOO இந்த O2வா இல்லாமல் அது ONOவா மாறும். ஓகேவா. அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா RONO. ஆனால் இதுவே நான் வந்துட்டு ஒரு ஹாலோஜன் காம்பவுண்ட் கூட நான் வந்துட்டு AgNO2 போட்டேன்னா எனக்கு அப்படியே என்ன ஆகிடும், RNO2 ஃபார்ம் ஆகிடும். AgCl வெளில போயிடும். ஓகேவா. இங்கேயும் இந்த KCl வெளில போயிடும். ஸோ இந்த ரெண்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இப்போ இது ஃபுல்லாமே நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வெறும் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ஸோ எப்படி நான் வந்துட்டு ஒரு ஹாலோ அல்கேனையோ ஹாலோ அரீனையோ ஃபார்ம் பண்ணுவேன்ற ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஹாலோ அல்கேன் இல்லை ஹாலோ அரீன் எப்படிலாம் ரியாக்ட் ஆவாங்க அதுதான் ஃபுல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இங்க இந்த NO2 தான் நியூக்ளியோஃபைல், அது போயிட்டு Cl எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த AgClலும் லைக் வெளில வர மாதிரி. ஓகேவா. ஆனா இந்த ரெண்டு மட்டும் இந்த பாக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் ஆல்சோ இதை எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படி சொல்லுவோம். யார் ஆம்பிடென்டேட்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சைட் மட்டும் கிடையாது. இவங்க CNஆவும் போய் அட்டாச் ஆகலாம், இல்லைன்னா NCஆவும் போய் அட்டாச் ஆகலாம். லைக் CNனும் அதோட எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பேர் பண்ணிக்கும் K கூட இல்லை அந்த R கூட. லைக் RCl இருக்குன்னா அந்த R கூட. அப்படி இல்லைன்னா எண்ணெய் வச்சும் அது என்ன பண்ணும், R கூட வந்துட்டு பேர் பண்ணும். ஓகேவா. ஸோ CNஆ பேர் பண்ணா சயனைட், R கூட பேர் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஐசோசயனைட் இல்லைன்னா நைட்ரைல். ஓகேவா. ஐசோநைட்ரைல். இப்போ RCNனா நைட்ரைல், RNCனா ஐசோநைட்ரைல். இந்த பேர் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இந்த 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேஜ்லேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த 4 நீட்டில் அடிக்கடி கேட்கறது. ப்ளஸ் இந்த ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல்னா என்ன. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த SN2 ரியாக்ஷன்னா என்ன. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா,
இதுக்கான மெக்கானிசம் தான் இந்த SN1 அண்ட் SN2. சரியா? அப்போ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 12th பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோலாம் வந்துட்டு பெரிய ஒரு விஷயம்லாம் இது கிடையவே கிடையாது, ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பை மாலிகுலர், அதான் SN2. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஏன் வந்துட்டு SN2 அப்படி சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதனால தான். என்னது இந்த செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னா, இப்போ A பிளஸ் பி கிவ்ஸ் சின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ நான் ரேட் ரேட்னா என்னன்னா எவ்வளவு வேகத்துல இந்த ரியாக்டன்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. அப்போ அந்த ரேட் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்ற கணக்கு. அப்போ ப்ரப்போர்ஷனாலிட்டி எடுக்க நான் K அப்படின்ற ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட்டு A Bன்னு போடுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா வெறும் ஒரு ரியாக்டன்ட் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இது 2 ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணிருக்கல. இது செகண்ட் ஆர்டர். இவ்வளவு அளவுக்கு உனக்கு தெரிஞ்சதுன்னா போதும். இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஓகேவா? சோ இங்க என்ன அர்த்தம்னா, இந்த நியூக்ளியோஃபைலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கான் அண்ட் இந்த ஹாலோ அல்கேனையும் டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு என்ன வரப்போகுது, ப்ராடக்ட் வரப்போகுது. ஓகேவா? இது வந்துட்டு SN2ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்க வந்துட்டு ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா? என்னது டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு பிளஸ் கார்பனை சுத்தி 4 பாலா Cl இந்த மாதிரி 4 பாண்ட் இருக்கா. இப்போ என்ன ஆகும்னா, இந்த Cl கரெக்டா இந்த Clக்கு ஆப்போசிட்ல, லைக் இந்த OH என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டா இந்த Clக்கு ஆப்போசிட்ல வந்து பேர் ஆகும். இப்போ கார்பன் ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் அப்படியே கொஞ்சம் கீழே இந்த Cl, இந்த OHம் வந்துட்டு கரெக்டா இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ கார்பனுக்கு இப்போ இங்க எத்தனை பாண்ட் இருக்கு? 1 2 3 4 5 பாண்ட் இருக்கா. ஆனா இந்த மாதிரி கார்பனால இருக்க முடியாது. ஸோ இது சும்மா ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ், கொஞ்சம் சும்மா அன்ஸ்டேபிளா கார்பன் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த Cl அதெல்லாம் கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இதெல்லாம் நடந்துடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தான் இது நடக்குமே. ஓகேவா? அந்த Cl அப்படியே வெளில போயிடும். அப்ப கார்பனுக்கு அதே மாதிரி நமக்கு 4 பாண்ட் இருக்க கார்பன் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு SN2 ரியாக்ஷன். நமக்கு ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட் வரும் அண்ட் இந்த Cl அப்படியே வெளில போயிட்டு இந்த OH கரெக்டா Cl இருந்த இடத்துக்கு அப்படியே இன்வர்ஷன், அதனால தான் இது பேர். ஓகேவா? ஸோ SN2 ரியாக்ஷன்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்வர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். இன்வர்ஷன் என்னது? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்படியே இன்வெர்டட், அப்படியே தலைகீழா அந்த சைடில் ஒன்று தெரியுற மாதிரி இங்கே Cl இருக்குன்னா அப்படியே அதுக்கு அந்த சைடில் வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே மெயின் திங் என்னன்னா, இந்த 2 ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு அட்டாச் ஆகும், அட்டாச் ஆகிட்டு இந்த சைட்லேருந்து பாண்ட் பிரிஞ்சு போகும். இதெல்லாமே ஒரு மாதிரி சைமல்டேனியஸாவே டக்குன்னு நடந்துரும். நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்லோவாலாம் நடக்காது. பட் ஸ்டில் இந்த டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஸோ இந்த மொத்த பேஜ்லையுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆள்னா இந்த KCN AGCN சொன்னால இது வந்துட்டு இம்பார்ட்டண்டா, லைக் அதுதான் இங்க நம்ம பார்த்தது தான். ஸோ அது இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். அண்ட் SN2 வந்துட்டு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அண்ட் நமக்கு வர ப்ராடக்ட் வந்துட்டு இன்வர்ஷன் அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு சைமல்டேனியஸாக நடக்கும். அவ்வளோதான் இங்கே இம்பார்ட்டன்ட் நீட்டுக்கு. ஸோ இப்போ நான் அப்படியே பேஜ் திருப்பினேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுலையுமே நீ எல்லாமே படிக்க வேணாம். அதுதான் நான் சொன்னது, அந்த இன்வெர்டட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். எப்படி இன்வெர்டட் சொல்றாங்கன்னா, இந்த மிரர் வச்சு தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மானா, ஓகேவா, நான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, இப்போ நான் இந்த மிரர்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த Cl தான் எனக்கு இங்க இருக்க மாதிரி இருக்கும், அந்த புரோமின் அப்படியே இருக்கும், இந்த H அங்க இருக்க மாதிரி தெரியும், I இங்க இருக்க மாதிரி தெரியும். எனக்கு அதே மாதிரி தானே இந்த ப்ராடக்டும் கிடைச்சது. இப்போ நான் இதை வந்துட்டு மிரர்ல வச்சேன் அப்படின்னா எனக்கு Cl இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்க மாதிரி இருக்கும்? OH வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் மிரரா, இப்போ C, இப்போ இங்க வந்துட்டு Cl இருக்கு, இங்க வந்துட்டு H, அங்க யாரு இருக்கா? H இருக்கா. இப்போ நான் மிரர்ல பார்த்தேன்னா எனக்கு எப்படி தெரியும்? இங்கே H இருக்கும், அங்க H இருக்கும். ஆனா Cl இருக்க இடத்துல இங்க யாரு இருப்பா? இப்போ OH இருப்பா, இங்க H இருப்பாங்க. ஸோ இது வந்து மிரர் ப்ராடக்ட்ன்றனால தான் நம்ம வந்துட்டு இன்வெர்டட், இதனால தான் மிரர் இமேஜஸ்ன்னு சொல்றது இப்படிதான். ஓகேவா? ஸோ இந்த மொத்த பேஜ் ஆஃப் த NCERT-லையுமே நமக்கு இந்த இன்வெர்டட் அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதோட நம்ம அடுத்த பேஜ் வந்துட்டோம்னா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். SN2 ரியாக்ஷன் எப்போ ஈஸியா நடக்கும்னா, அது ஒரு பிரைமரி ஹாலைடா இருந்தா தான் ஈஸியா நடக்கும். அடுத்து செகண்டரி ஹாலைட், அடுத்து டெர்ஷியரி ஹாலைட். என்னது பிரைமரி ஹாலைட்? இது வந்துட்டு பிரைமரி ஹாலைட். ஏன்னா கார்பன் சுத்தி இருக்கிற எல்லாருமே யாரு? H தான். ஓகேவா? இது Cl. செகண்டரி ஹாலைட்னா என்ன அர்த்தம்? 2 H தான் இருக்கும். ஓகேவா? ஒரு Cl, ஒரு இடத்துல வந்துட்டு சம்திங் ஏதாவது ஒரு பல்கான குரூப் CH3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுவே டெர்ஷியரினா H இருக்காது. ஓகேவா? CH3 CH சுத்தி CH இருந்தது Cl இருக்கும். அப்போ இது நான் பிரைமரி ஹாலைட், இது செகண்டரி ஹாலைட்.
பிரைமரி ஹாலைட், செகண்டரி ஹாலைட், இது யாரு டெர்ஷியரி ஹாலைட். ஓகேவா? அப்போ இந்த SN2 ரியாக்ஷன் வந்துட்டு இன்வர்ஷனா நடக்கணும். அப்போ ஹெச் இருந்தாங்கன்னா நான் ஈஸியா என்ன பண்ணுவேன், தூக்கி போட்டு வந்துட்டு OH வந்துட்டு இங்க உக்காந்துப்பேன். ஆனா எனக்கு இங்க இந்த இடத்துல யாரு இருக்கா, ஒரு CH இருக்காங்க. அப்ப நான் கஷ்டப்பட்டு வந்து இன்னொரு இடத்துல உட்காரணும். ஓகேவா? ஆனா எங்க 3மே CH இருக்கு. நான் உங்களை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு நான் போய் உட்கார்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். SN2ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு பிரைமரி ஹாலைட் வந்துட்டு அண்டர்கோ பண்ணோம். அதுதான் செகண்டரி ஹாலைட், அதுதான் டெர்ஷியரி ஹாலைட். இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு SN1க்கு வரும். ஸோ SN1ல ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஆக்சுவலி SN1 வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னா போலார் ப்ரோட்டிக் சால்வன்ஸா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? அதாவது இங்க எனக்கு கிடைக்கிற நியூக்ளியோஃபைல் இந்த OH இருக்குல்ல, இந்த OH மேபி எனக்கு வாட்டர்ல இருந்து வந்த OH, இல்லைன்னா ஒரு ஆல்கஹால்ல இருந்து வந்த OH, இல்லைன்னா வந்துட்டு அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னா யாரு, CH3COH. இங்க இருந்து எனக்கு OH வராது, பட் ஆசிடாவே வரும். ஓகேவா? ஸோ மோஸ்டா எனக்கு வர நியூக்ளியோஃபைல், இதுல இருந்து வர நியூக்ளியோஃபைல் எனக்கு எப்பவுமே போலார் ப்ரோட்டிக் சால்வன்ஸ்ல இருந்து வர மாதிரி இருக்கணும். இது வந்துட்டு மேபி அவங்க 1 மார்க் இந்த சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்துட்டு ஃபாலோஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஓகேவா? அதனால தான் இது SN1. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ்னா அதுல எப்படி ரேட் வந்துட்டு டிபெண்ட் ஆன் 2 ரியாக்டன்ட்ல, அப்போ செகண்ட் ஆர்டர். ஆனா இப்போ ஒரு ரியாக்டன்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அது யார் அந்த ரியாக்டன்ட்னா நம்மளோட இந்த 2-புரோமோ 2-மெத்தைல் ப்ரோப்பேன். இதுதான் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஓகேவா? இருக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னதான் என்னோட நியூக்ளியோஃபைலை ஏத்துனாலும் இறக்குனாலும் அந்த ரியாக்டன்ட்டை பொறுத்து என்னோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போறது கிடையாது. என்னோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போறது நான் எந்த அளவுக்கு இந்த 2-புரோமோ 2-மித்தைல் ப்ரோப்பேனை போடுறேன்றதை பொறுத்து மட்டும்தான் என்னுடைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்ன்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன நமக்கு தெரியணும்னா, இந்த SN1 ரியாக்ஷன் 2 ஸ்டெப்ல நடக்கும். அப்படியே பாரு உல்டா, SN2 வந்துட்டு ஒரே ஸ்டெப்ல நடந்துருமா, ஆனா SN1 வந்துட்டு 2 ஸ்டெப்ல நடக்கும். எப்படின்னா இங்க வந்து அந்த ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸே நமக்கு கிடையாது. இப்போ அவங்க கொடுத்துருக்கப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த CH3 த்ரைஸா C BR, அதை நான் எப்படி எழுதுவேன், CH3 அதாவது த்ரைஸை எப்படி போட்டுப்பேன். ஓகேவா? BR இப்படி எழுதுவேன். ஏன்னா கார்பனை சுத்தி 4 பேர் தான் இருக்கணும். இப்போ நான் இதை எப்படி நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இப்படி நான் நம்பர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு நம்பர் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கணும் அண்ட் நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் இருக்க மாதிரி நம்பர் இருக்கணும். அப்போ 2-புரோமோ, ஓகேவா, 2-மித்தைல், 3 கார்பன் இருக்கா, ப்ரோப்பேன். அதனால தான் இது பேரு 2-புரோமோ 2-மித்தைல் ப்ரோப்பேன். இப்படிதான் அந்த பேர் வந்தது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்ன ஆவாங்கன்னா, இந்த புரோமின் ஃபர்ஸ்ட் போயிடும், அந்த இடத்த விட்டே போயிடும். அப்போ எனக்கு என்ன இருக்கும், வெறும் CH3 CH3 மட்டும் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஆளே இங்க இல்லை. அப்போ ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா இப்போ இங்க என்ன அர்த்தம், சிக்கும் பிஆர் கடையில் ஒரு 2 எலக்ட்ரான்னால ஆன ஒரு பாண்ட் இருக்கு. இப்போ இந்த பிஆர் வந்துட்டு அதோட எலக்ட்ரானை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இங்க ஒரே ஒரு எலக்ட்ரானோட இருக்கும் பிளஸ். இப்போதான் நான் இதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அன்ஸ்டேபிளா இருக்கு கார்பன். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்க யாரு இருக்கா, ஒரு பாண்டே இல்லாம இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இந்த நியூக்ளியோஃபைல் OH போயிட்டு அந்த பொசிஷன் புரோமின் போன இடத்துல வந்துட்டு அட்டாச் ஆயிக்கும். CH3 புரோமின் எந்த இடத்த விட்டு போச்சோ அந்த இடத்துல வந்துட்டு OH அட்டாச் ஆயிக்கும். இதுதான் SN1க்கும் SN2க்கும் இருக்கிற வித்தியாசங்கள். SN2ல அப்படியே ஆப்போசிட் இன்வெர்டடா அட்டாச் ஆகும். ஆனா SN1ல புரோமின், அதாவது அந்த ஹாலோஜன் எங்க விட்டு போச்சோ அங்கேயே வந்து நம்மளோட நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆயிக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது வந்துட்டு ஒரே ஸ்டெப்பா நடக்கும், ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ் வர அதுக்கு இருக்கும். ஆனா இங்க இப்படி இல்லை, இங்க வந்துட்டு 2 ஸ்டெப்பா நடக்கும். புரோமின் போயிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, அடுத்தக்கப்புறமா அதோட பிளேஸ் யார் ஃபில் பண்ணுவா, நம்மளுடைய நியூக்ளியோஃபைல். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் நம்ம வந்துட்டு ஸ்லோ ஸ்டெப்னு சொல்லுவோம். ஸ்லோ ஸ்டெப்னா ரேட் லிமிட்டிங். ஓகேவா? என்னது அது ரேட் லிமிட்டிங்னா, இந்த ஸ்டெப்பை பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷனே நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் SN1ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினா அப்படின்னா ஸ்லோவஸ்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்துட்டு ஸ்லோவஸ்ட், அது வந்து ரிவர்சபிள். அண்ட் எப்படி வந்துட்டு SN2 ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் பிரைமரி, அடுத்து செகண்டரி, அடுத்து டெர்ஷரியா, அப்படியே உல்டாவா SN1 டெர்ஷரியா இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு ரியாக்ஷன் நடக்கும், அடுத்து வந்துட்டு செகண்டரி, அடுத்துதான் வந்துட்டு பிரைமரி. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த கார்பன், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்க
இந்த கார்பன் பிளஸ் இருக்குல்ல, இது பேர் வந்துட்டு கார்போ கேட்டையான் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? கார்பன் கூட லைக் ஒரு எலக்ட்ரான் மட்டும் சும்மா இருக்குன்னா அது சீக்கிரம் வந்துட்டு பாண்ட் பண்ணிக்கோன்ட்டு கூப்பிடுற மாதிரி. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், டக் டக் டக்குன்ட்டு எனக்கு மூணுமே வந்துட்டு சிஎஸ்டி சுத்தி இருக்குன்னா இவங்க எல்லாருமே எலக்ட்ரான் டொனேட்டிங். ஓகேவா? இவங்க தன்னோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கார்பனுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்கு எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆகிட்டு இப்போ வேணா இது ஷேர் பண்ணணும்னு நினைக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஹையர் மெத்தைல் குரூப்ஸ் தன்னை சுத்தி இருந்ததுன்னா அவங்களாம் வந்துட்டு லைக் ஹைலி ரியாக்டிவா இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு டெர்ஷரியா இருந்ததுன்னா SN1 டக்குன்னு நடக்கும், செகண்டரியா இருந்தா அடுத்த லேட்டா நடக்கும், பிரைமரியா இருந்தா அடுத்த லேட்டா நடக்கும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் SN1 SN2ல. இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஏன் வந்து இங்கே இன்வர்ஷன் ப்ராடக்ட், ஏன் வந்துட்டு நார்மல் ப்ராடக்ட்லாம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் SN1 SN2னா நார்மலான இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன, கைராலிட்டினா என்ன, ரிட்டன்ஷன், இன்வர்ஷன், ரெசிமைசேஷன் எல்லாமே பேர்லயே இருக்கு. ஓகேவா? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்னன்னா இப்போ ஐசோமர்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? என்னது ஐசோமர்ஸ்னா அவங்க வந்துட்டு ஸ்ட்ரக்சரலி சிமிலரா இருக்கலாம். ஓகேவா? ஆனா ஃபங்க்ஷனலி வேற மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு பீக்கர்ல ஒரே இருக்கிற காம்பவுண்ட் தான், இவங்களும் வந்துட்டு ஒரு ஆசிட்னு சொல்லிக்கலாம். இப்போ அதே ஆசிடை நான் இந்த காம்பவுண்ட்லயும் போடுறேன். ஓகேவா? இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரக்சரும் சேம் தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட். ஓகேவா? ஸோ பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னா என்னன்னா நார்மலாக லைட் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அண்ட் அது போகிற வெலாசிட்டி மூணுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பெண்டிகுலராக இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இல்லை நான் வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் அனுப்புகிறோம் அப்படின்னா அதான் பிளேன் போலரைஸ் லைட். இப்போ அதை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா இதை ஒரே டைரக்ஷன்ல இப்போ அனுப்புறோம் அந்த லைட். ஓகேவா? அந்த லைட்டு கிளாக் வைஸ் உனக்கு ரைட் சைடில் திரும்பிச்சுன்னா அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி டிஃபார்ம் பிளஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஆனா நீ அனுப்புற லைட்டு உனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல திரும்பிச்சுன்னா அது வந்துட்டு எல் ஃபார்ம் லீவோ ரொட்டேட்டரி நெகட்டிவ். ஓகேவா? அவ்வளவுதான். இதெல்லாமே ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் தட் நம்ம யூஸ் பண்ற காம்பவுண்ட்ல. சரியா? இதெல்லாம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, வாட் இஸ் லீவோ ரொட்டேட்டரினா நீ பிளேன் போலரைஸ்ட் லைட் அனுப்புற அப்படின்னா அந்தக்குள்ள இருக்க காம்பவுண்ட்ஸ் அந்த லைட்டை உனக்கு வந்துட்டு ரைட் சைட்ல திருப்புன்னா அது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி டிஃபார்ம் பிளஸ்ன்னு அர்த்தம். அது வந்து லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸ் அனுப்புது அது வந்துட்டு லீவோ ரொட்டேட்டரி நெகட்டிவ் எல் ஃபார்ம் அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் மாலிகுலர் ஏசிமெட்ரி, கைராலிட்டி, எனான்சியோமர்ஸ். ஓகேவா? மூணு பேருமே கிட்டத்தட்ட இன்டர் ரிலேட்டட் தான். ஒருத்தர் படிச்சுட்டா அப்படியே கைராலிட்டி ஈஸி, எனான்சியோமர்ஸும் ஈஸி. இப்போ இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது டெக்ஸ்ட்ரோவா திரும்பணும் லீவோவா திரும்பினாதான் அந்த இடத்துல ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னே அர்த்தம். சரியா? அப்போ இந்த மாதிரி திரும்பதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லைக் ஏசிமெட்ரி, மாலிகுலர் ஏசிமெட்ரி அப்படி சொல்றோம். விச் மீன்ஸ் அங்க ஒரு சீரியோ சென்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த அதாவது இப்போ எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு ஏசிமெட்ரிக் கார்பன், அதாவது ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா அது சுத்தி இருக்கிற எல்லாருமே ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? மாறி மாறி இருப்பாங்க, ஏசிமெட்ரிக்கா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ the asymmetry of the molecule along with non-superimposability of the mirror images is responsible for the optical activity. ஸோ இந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட்ரோவா லீவோவா திரும்பத்துக்குள்ள என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு லைக் ரெண்டு பேருக்கும் ஒரே வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கலாம், ஆனா ஆளுங்கெல்லாம் வந்துட்டு வேற வேற இடத்துல அட்டாச் ஆயிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அது டெக்ஸ்ட்ரோவாவும் லீவோவாவும் திரும்புது அப்படி சொல்றாங்க. என்னது இந்த நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரவுண்டு பாரு, ரவுண்டை நான் மிரர்ல போட்டாலும் எனக்கு ரவுண்டாவே தான் தெரியுது. இப்போ இந்த கிளாஸ் நான் வந்துட்டு மிரர்ல போட்டாலும் லைக் இந்த கிளாஸ் இப்போ இங்க இருக்க கிளாஸை நான் அப்படியே எடுத்து இதுக்கு மேல வச்சாலும் சேமா மாதிரி தானே இருக்கும். இந்த ரவுண்டை அப்படியே நான் இந்த ரவுண்டு மேல வச்சாலும் சேமா தானே இருக்கும். அப்போ இவங்க எல்லாருமே சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். ஆனா இவங்கெல்லாம் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டு கை இருக்கா, இப்போ நான் இந்த கை இப்படி இருக்கு, அந்த கை வந்துட்டு இப்படி இருக்கு. ஆனா இந்த கையை தூக்கி நான் அப்படியே இப்ப இதுக்கு மேல வச்சேன்னா ரெண்டு பேருமே அலைன் ஆகவே இல்லை. பாருங்க, என்னுடைய தம்பி இங்க இருக்கு, ஆனா இந்த தம்பி இங்க இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். ஓகேவா? இந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜா இருந்தா மட்டும்தான் எனக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியே காட்டும். இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினாலதான் அங்க இன்வர்ஷனா ப்ராடக்ட் வரதோ அதே பிளேஸ்ல ப்ராடக்ட் வரதோ SN1 SN2ல வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கைராலிட்டி புரியறதுக்காக அவங்க வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீ வந்துட்டு ப்ரொப்பேன் 2 வச்சா என்ன ஆகும் அண்ட் பியூட்டேன் 2 வச்சா என்ன ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், அப்புறம் அது ஈஸியா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு அடுத்து நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொப்பேன் 2 எப்படி இருக்கா, இப்போ இதை வந்துட்டு நான் மிரர் இமேஜ்ல போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த OH இங்க வந்துடும்,
இந்த கார்பன் அங்க இருக்கும், அந்த CH3 இங்க வந்துரும், இந்த CH3 இங்க வந்துரும், இங்க H ஆயிடும். இப்போ நான் திருப்பி அதை 180 டிகிரில திருப்பியும் நான் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த OH திருப்பியும் பேக்ல வந்துடும், இந்த H இங்க இருக்கும், CH3 அங்க போயிடும், CH3 இங்க இருக்குமா. அப்போ இந்த C பார்க்க அப்படியே A மாதிரி இருக்கா, அப்படி C தூக்கிட்டு போய் நான் அப்படியே உங்க மேல வச்சேன்னா எனக்கு என்ன ஆயிடும், ஏவும் சியும் சூப்பர் இம்போஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ் தான் வேணும். அப்படி இருந்தா இந்த கார்பன், இந்த சென்டர் கார்பன் வந்துட்டு இஸ் நாட் அ கைரல். ஆனா இதுவே நான் பியூட்டேன் 2ஆல் எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் பியூட்டேன் 2ஆலோட ஸ்ட்ரக்சர். அவங்கள நான் என்னதான் 180 டிகிரில திருப்பினாலுமே எனக்கு என்ன வராது, லைக் இந்த டியும் எஃப்பும் வந்துட்டு சூப்பர் இம்போஸ் ஆக மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனால இவங்க வந்துட்டு கைரல் அப்படின்னு அர்த்தம். சரியா. ஆனா நீ இவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்கவே வேணாம். கார்பனை சுத்தி இருக்க 4 பேருமே வேற வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க கைரல் கார்பன். ஓகேவா. ஆனா கார்பனை சுத்தி இப்ப 2 பேருமே CH3 அப்படி இருந்தா ஏக்கரல். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா. நீ வந்து 12th ஸ்டாண்டர்டா இருந்தா நீ வந்துட்டு ஸ்கூல் அந்த கரிக்குலம் ஃபாலோ பண்ணி இவ்வளோ வந்துட்டு படிக்கலாம். ஆனா நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது இப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும் 180 திருப்பணும்லாம் உனக்கு வேண்டவே வேணாம். அவங்களுக்கு 4 காம்பவுண்ட் கொடுத்து அவங்க எது உனக்கு கைரல் எது ஏக்கரல் கேட்பாங்க. அப்ப நீ கார்பனை சுத்தி பாரு, இருக்கிற 4 பேருமே வேற வேற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கைரல். இருக்கிற லைக் 2 பேர் வந்துட்டு சேமா இருந்துட்டாங்க, 2 ஹெச் இருக்கு சுத்தி, கார்பன் சுத்தி இருக்கு 4 பாண்ட்ல 2 பேர் ஹெச் அப்படின்னா கூட அது என்னது, ஏ கைரல். அண்ட் ஆல்சோ அவங்களே எக்ஸாம்பிள்ஸே கொடுத்தாங்க யாரெல்லாம் வந்துட்டு கைரல் மாலிகுல், இந்த 4 பேர் தான் கைரல் மாலிகுல். இதை மட்டும் படிச்சுக்கோ, அவ்வளவுதான், மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். 2-குளோரோபியூட்டேன். ஓகேவா. அப்போது இதுதான் வந்துட்டு 2-குளோரோபியூட்டேன். பியூட்டேன்னா மொத்தம் 4 கார்பனா, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பனில் குளோரோ. ஓகேவா. அப்போ 2-குளோரோ 4 பேர் இருக்காங்களா, பியூட்டு ஏன் எல்லாருமே சிங்கிள் பாண்ட். ஓகேவா. அப்போ இதில் பார்த்தோம்னா இதுதான் என்னுடைய மெயின் கார்பன், ஏன்னா அங்கே தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இந்த Cl அது கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா. அப்போ இதை சுற்றி இருக்க 4 பாண்டுமே பாரு, இந்த பாண்ட் CH3, இந்த பாண்ட் H, இவங்க Cl, இவங்க யாரு மொத்தமா சேர்த்தோம்னா C2H5 கணக்கு. அப்ப கார்பன் சுத்தி 4 பேருமே வேற வேறையா, அப்ப இது வந்துட்டு ஒரு கைரல் கார்பன். ஓகேவா. இப்ப செகண்ட் 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனேல். ஓகேவா. இப்போ வந்துட்டு ப்ரொப்புனாவே 3 பேர், ப்ரொப்பு நேல் ஏல் வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு ஆல்டிஹைடுன்னு அர்த்தம். அப்போ CHOட கார்பனுமே சேர்த்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே. நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் படிக்கும்போது படிப்போம். அப்போ இதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தேன் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, 2,3 டைஹைட்ராக்சி, 2லயும் ஹைட்ராக்சி OH, 3லயும் ஹைட்ராக்சி OH. ஓகேவா. அப்போ நான் வந்து பாண்ட் போட்டேன் அப்படின்னா மொத்தம் எனக்கு சுற்றி 4 பாண்ட் இருக்குமா, 1 2 3, 4வதா அப்போ ஹெச் போட்டுப்பேன், 1 2 அப்போ 4வதா என்ன போட்டுப்பேன், ஹெச் போட்டுப்பேன். ஓகேவா. அப்போ இதுதான் வந்துட்டு மெயின் கார்பன். அதை சுற்றி இருக்கிற ஆள்லாம் யாரு, இங்கே OH, இங்கே CH2OH, அங்கே ஹெச், இங்கே CHO, சுற்றி வேற 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 ஃபங்க்ஷனல் குரூப்ஸாக இருக்கு. அப்போ இவங்களும் என்ன கார்பன், கைரல் கார்பன். ஓகேவா. அடுத்து புரோமோ குளோரோ அயோடோ மீத்தேன். மீத்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கணும், அதை சுற்றி 4 பாண்ட் இருக்கு. புரோமோ குளோரோ அயோடோ நம்ம இஷ்டம், இங்கே புரோமோ போட்டுக்கோங்க, குளோரோ போட்டுக்கோங்க, அயோடோ போட்டு மீத்தேன் ஒரு ஹெச், மீத்தேன் இல்லைன்னா ஹெச். சுற்றி இருக்கிற 4 பேருமே வேற வேற. அப்போ இந்த கார்பன் கைரல் கார்பன். இப்போ 2-புரோமோ ப்ரொப்பனோயிக் ஆசிட். ஓகேவா. அப்போ ஆசிடுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும், COOH. ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, புரோமோ ப்ரொப்பனோயிக். ப்ரொப்புனா 3 பேர், ஆசிட் இருக்கு, அப்போ ப்ரொப்பனோயிக் ஆசிட், செகண்ட் இடத்துல புரோமோ. அப்போ இங்க புரோமின், இங்க CH3, இங்க COOH, அங்க H, சுத்தி வேற வேற ஆளுங்க. அப்போ இது கைரல். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீ 180ல திருப்புனா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ் இருக்கணும், அப்பதான் அது கைரல். அப்பெல்லாம் நீ படிக்கவே வேண்டாம். சரியா. இந்த மாதிரி கார்பனை சுத்தி வேற வேற ஆளுங்க இருந்தாவே அது வந்துட்டு என்னது, கைரல், இல்லைன்னா ஏ கைரல். ஸோ நெக்ஸ்ட் எனன்ஷியோமஸ். ஓகேவா. எனன்ஷியோமஸ் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதாவது 2 காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா. அந்த 2 காம்பவுண்டுமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமா இருக்கும். லைக் அவங்க 2 பேருக்கும் ஒரே மெல்டிங் பாயிண்ட், ஒரே பாய்லிங் பாயிண்ட். அண்ட் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸா இருப்பாங்க. அதாவது 2 பேரோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கூட சேமாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா வந்துட்டு லைக் அவங்க 2 பேரும் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸா இந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒருத்தர் லைட்டை டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியா திருப்புவாங்க, ஒருத்தர் லைட்டை லீவோ ரொட்டேட்டரியா திருப்புவாங்க. ஓகேவா. இந்த மாதிரியான 2 பேரை சேர்ந்தது தான் எனான்ஷியோமர்ஸ். அதாவது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னா அவங்க 2 பேரும் பார்க்க ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கும், 2 பேருக்கும் சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஆனா அவங்க 2 பேருமே வந்துட்டு நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் எனான்ஷியோமர்ஸ். லைக் இந்த டியும் ஈயும் மாதிரி அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஓகேவா. இப்போ ரெசினிக் மிக்ஸ்சர் அப்படின்னா என்னன்னா, இஃப் இன்கேஸ். ஓகேவா.
இந்த மாதிரி 2 enantiomers இருக்காங்க அப்படின்னா அப்போ 2 டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி 2 லீவோ ரொட்டேட்டரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆவாங்க கேன்சல் ஆயிப்பாங்க ஓகேவா. அப்போ the mixture containing 2 enantiomers in equal proportions have 0 optical rotation. அந்த இடத்துல எனக்கு ஆப்டிக்கல் ரொட்டேஷனே இருக்காது. கடைசியா நான் வந்துட்டு ஹோல் சம் எடுத்தேன்னா அங்க இருக்காது. as the rotation due to one isomer cancelled by the other, அந்த மிக்சரை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெசிமிக் மிக்சர் அப்படி சொல்லுவேன் சரியா. அப்போ ரெசிமிக் மிக்சர் எப்படி எழுதுனா பிளஸ் ஆர் மைனஸ் பியூட்டேன் டு ஆல். இஃப் ரெண்டு இப்போ பியூட்டேன் டு ஆல்லாம் வந்துட்டு மேபி 2 enantiomers இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னா நான் பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது டெக்ஸ்ட்ரோவும் இருக்கு லீவோவும் இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஓகேவா. இப்போ the process of conversion of இந்த enantiomer, அதாவது ஒரு enantiomer தான் இருக்கு ஆனா அவங்களே இப்போ நான் 2ஆ மாத்திட்டேன் ஓகேவா. அப்படி நான் 2ஆ மாத்திட்டேன்னா அது பேரு ரெசிமிக் மிக்சர்னு அர்த்தம். இப்போ இந்த enantiomer இந்த ரெசிமிக் மிக்சரா மாத்துறது தான் ரெசிமைசேஷன் ஓகேவா. அவ்வளவுதான் இந்த பேஜ்ல வந்துட்டு நீ படிக்க வேண்டியது. enantiomerனா என்ன, அப்புறம் ரெசிமிக் மிக்சர், ரெசிமைசேஷன்னா என்ன. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினோன்னா ரிட்டன்ஷன், அடுத்து இன்வர்ஷன், ரிட்டன்ஷன், ரெசிமைசேஷன் மூணுத்தை பற்றியுமே கொடுத்துருக்காங்க. ரிட்டன்ஷன்னா ஃபுல்லாலாம் படிச்சுக்காதீங்க. ரிட்டன்ஷன்னா அதான் இப்போ என்னுடைய குளோரின் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாலோஜன், அதுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்னோட நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆகுதுன்னா அது ரிட்டன்ஷன். இன்வர்ஷன்னா என்ன, அந்த இடத்துல அட்டாச் ஆகாம அப்படியே அதுக்கு மிரர் இமேஜா அதோடைய ஆப்போசிட் பொசிஷன்ல வந்துட்டு ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு இன்வர்ஷன். எனக்கு ரெசிமைசேஷன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைக் இன்வர்ஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே வந்துட்டு 50:50 ஓகேவா. அந்த மிக்சர் எனக்கு கிடைக்கிறாங்க, 2 பேருமே இருக்காங்க. எனக்கு இன்வெர்டட் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, எனக்கு வந்துட்டு அதாவது ரிட்டன்ஷன்ல இருக்க ப்ராடக்ட்ஸும் இருக்குன்னா அது வந்துட்டு ரெசிமைசேஷன் ஓகேவா. ஸோ நம்ம ஒரு ஃபுல் கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன, இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் வந்துட்டு ரைட் சைடாக போச்சுன்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி டி ஃபார்ம்னு சொல்லுவோம், ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ரைட் சைடாக போச்சுன்னா லீவ், லைக் லெஃப்ட் சைடாக போச்சுன்னா லீவோ ரொட்டேட்டரி எல் ஃபார்ம் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லுவோம் ஓகேவா. இப்போ மாலிகுலர் ஏசிமெட்ரி கைராலிட்டி enantiomers எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ மாலிகுலர் ஏசிமெட்ரி கைராலிட்டி அப்படின்னா ஒரு கார்பனை சுற்றி இருக்கிற 4 பாண்டுமே வேற வேற ஆளுங்களா இருக்கணும் ஓகேவா. இருந்தால் அது கைரல், இல்லைன்னா அது ஏ கைரல். அந்த மாதிரி லைக் 4 பேருமே வேற வேற இருக்காங்க ஆனா 2 பேரா இப்போ நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அது enantiomers ஓகேவா. ஆனா இதுவே 2 enantiomeraவே இருக்குன்னா அது ரெசிமிக் மிக்சர், அவ்வளவுதான் ஈஸியா சொல்லணும்னா ஓகே. ஸோ ரிட்டன்ஷன் அப்படின்னா எனக்கு அதே இடத்துல வந்துட்டு நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆகுது ஹாலோஜன் இருந்த இடத்துல. இன்வர்ஷன்னா இல்லை எனக்கு வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டா மிரர் இமேஜா வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னுடைய நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகுது. இப்போ இதுவே ரெசிமைசேஷனா எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து 50% இன்வர்ஷன் ப்ராடக்ட்ஸா இருக்காங்க, 50% வந்துட்டு ரிட்டன்ஷன் ப்ராடக்ட்ஸா இருக்காங்கன்னா அது ரெசிமைசேஷன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினோம்னா இதெல்லாம் பெருசாக எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா படிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா. அடுத்து நம்ம எலிமினேஷன், இப்போ வந்து நம்ம நியூக்ளியோஃபிலிக் முடிச்சிட்டோம், எலிமினேஷன் மட்டும் ஓகேவா. எலிமினேஷன் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இதுலயும் ரூல் இருக்கு மார்கானிக் ஆஃப் மாதிரி. இந்த ரூல் பேர் வந்துட்டு ஜைட்ஸப் ரூல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பீட்டா எலிமினேஷன் தான் ஓகேவா. ஸோ என்னது பீட்டா எலிமினேஷன், அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளுக்கே வரலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜைட்ஸப் ரூல். ஸோ ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட் இல்லை, அது வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டாக இருந்தால் நீ எழுதும் போது ஜைட்ஸப் பார்த்துக்கோ, நீட்டுக்கு தேவையில்லை ஓகேவா. அப்போ இந்த சைட்ஸப் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் 2 ப்ரோமோபென்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோபென்டேன் வரைய தெரியணும். அப்போ 1 2 3 4 5 பென்ட்னா 5 ஏன், அப்போ எல்லாமே பென்ட் ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஓகேவா. செகண்ட் இடத்துல ப்ரோமோ இருக்கு. அப்போ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், கார்பனை வந்துட்டு பேலன்சிங் 4 1 தான் இருக்கு. அப்போ மித்த 3 இங்க போட்டுக்கிட்டேன் ஹெச், மித்த 3 பேர் ஹெச். 1 2 3 வந்துருச்சு, அப்போ ஒரு ஹெச். 1 2 வந்துருச்சு, அப்போ 2 ஹெச். 1 2 வந்துருச்சு 2 ஹெச். இங்கே வந்துட்டு எனக்கு 1 தான் இருக்கு, அப்போ 3 ஓகேவா. அப்போ 1 2 3 4 5, அப்போ 2 ப்ரோமோ 1 2 3 4 5 பென்டேன் வந்துருச்சு சரியா. இப்போ இதுதான் என் ஃபங்க்ஷனல் குரூப், என் ப்ரோமின் தான் என் ஃபங்க்ஷனல் குரூப். ஏன்னா இது வந்துட்டு ஹாலோ அல்கேன் ஹாலோ ரெண்டசன்ல இதுதான் என் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ கார்பன் அது அட்டாச் ஆயிருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கார்பனுமே எனக்கு பீட்டா கார்பன். இப்போ எனக்கு என்ன எலிமினேஷன்னா பீட்டா எலிமினேஷன். அதாவது இங்க இருந்து நான் ஹெச்பிஆரையே தூக்கிடுவேன் ஓகேவா. ஹெச்பிஆரை தூக்கிட்டு என்ன அங்க வந்துட்டு ஆக்சுவலி நடக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். எப்பவுமே பீட்டா எலிமினேஷன்ல என்னோட அல்கேனா இருக்க காம்பவுண்ட் அல்கீனா மாறும். மார்கானிக் ஆஃப் ஆன்டி மார்கானிக் ஆஃப்ல என்ன பண்ணும், டபுள் பாண்டா இருந்ததை உடச்சி ஒரு இடத்துல ஹெச் ஒரு இடத்துல ஓஹெச்னு ஆட் பண்ணும். ஆனா இங்க சிங்கிள் பாண்டா இருக்கிறால டபுள் பாண்டா மாத்த போறோம். அப்ப எனக்கு இவங்க 2 பீட்டா கார்பன் இருக்கு இல்லையா, நான் மேபி இந்த ஹெச் எடுத்து ஹெச்பிஆரா வெள்ளமிச்சிடலாம், இல்ல இந்த ஹெச் எடுத்து ஹெச்பிஆரா வெள்ளமிச்சிடலாம். இப்போ நான் எந்த ஹெச்சை எடுப்பேன் அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஜைட்ஸப் ரூல் ஓகேவா. இப்போ எங்க ஹெச் ஜாஸ்தியா இருக்கு, இங்க 3 ஹெச் இருக்கு, ஆனா இங்க எத்தனை ஹெச் 2 ஹெச் தான் இருக்கு. எப்பவுமே கம்மியா எங்க ஹெச் இருக்கோ அங்க இருந்து தான் ஹெச் தூக்கணும்.
அதுதான் வந்துட்டு ஜைட்ஸெஃப் ரூல். அப்படியே நீ மாற்றி எடுத்தேன்னா அது பேர் ஹாஃப்மேன் ரூல். ஓகேவா? நமக்கு ஜைட்ஸெஃப் தெரிஞ்சா போதும். அப்போது எனக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 CH டபுள் பாண்ட் மாறிடும். ஏன்னா நான் ஒரு ஹெச் எடுத்துட்டேன், வெறும் யார் தான் இருப்பா? CH மட்டும்தான் இருப்பாங்க. CH2 CH3 இதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ இதோட பேர் என்ன? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இப்படியே நம்பர் போடலாம். 1 2 3 நம்பர் போட்டு இப்படி வந்தேன்னா எனக்கு தேர்ட் பிளேஸில் தான் டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பரே தப்பு, இப்படி போடக்கூடாது. நீ வந்து நம்பர் போட்டு வரும்போது எங்கே லோவஸ்ட் நம்பரில் டபுள் பாண்ட்ஸ்லாம் வருது, எங்கே லோவஸ்ட் நம்பரில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இதுதான் என்னோட நம்பர். அப்போ இது பேர் நான் 1 2 3 4 5. அப்போ பென்ட் 2 ஈன், இதுதான் பென்ட் 2 ஈன். ஓகேவா? ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல ஈன் வருது, அல்கீன் வருது. அதனால தான் மேஜர் ப்ராடக்ட் யாரு? பென்ட் 2 ஈன். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பீட்டா எலிமினேஷன்ல ஜைட்ஸெஃப் ரூல் எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு இங்கே என்ன வரப்போகுது? கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். யார் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்? என்னோடைய ஒரு ஹாலோ அல்கேன், அது கூட Mg ஈத்தர் போட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த Mg போய் அங்கே ஆட் ஆகிக்கும். CH3 CH2 MgBr இதெல்லாமே நம்ம ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இது பேர் தான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் ஆலியேட் கீட்டோன் எல்லாம் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் இருக்குது, உட்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? உட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் இந்த மூணுமே வந்துட்டு ஒருத்தர் இன்டர் ரிலேட்டட். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 மோல்ஸ், ஓகேவா, 2 மோல்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 Cl, ஓகேவா, ப்ளஸ் திருப்பி என்ன எடுக்கிறேன்? CH3Cl. ப்ளஸ்ன்னு இல்லை, லைக் 2 மோல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 CH3Cl CH3Cl. இவங்க கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 2 Na. அப்போ இந்த 2 Na ClCl போயிடும். 2 Cl போயிடுச்சுன்னா அப்போ 2 NaCl போயிடும். அதாவது 2 Na 2 Cl போயிடும். பேலன்ஸ் யார் இருப்பா? ஒரு CH3 ஒரு CH3ல இவங்க பாண்ட் பண்ணிப்பாங்க. அதான் என்னது? RR. CH3 ஒரு R, CH3 ஒரு R. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு உட்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன், ஞாபகம் வச்சுக்கணும். ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ அரீன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹாலோ அல்கேன்ஸ். ஆனால் இப்போ பார்க்க போகிறது அதே தான். இதே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அரீன்ஸ்ல நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அரைல் ஹாலைட்ஸ் எல்லாமே ரியாக்டிவ் லெஸ் தான் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தேன் அல்கைல் ஹாலைட்ஸ். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு SN2 மெக்கானிசமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, SN1 வச்சுக்கலாம். CH3 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 Cl அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. CH3 HCl ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி பென்சின் ரிங்ல Cl ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இவங்க 3 பேருமே யாரு? ஒரு ஹாலோஜன் இருக்குது. ஆனா இவங்க யாரு? அல்கைல், இவங்க அரைல். அப்போ SN1 எப்பவுமே டெர்ஷரியில தான் சீக்கிரம் நடக்கும். அடுத்துதான் என்ன நடக்கும்? பிரைமரியில. அதை விட கம்மியா தான் அரைல் குரூப்ல நடக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகேவா? எப்பவுமே SN1 வந்துட்டு டெர்ஷரியில ஜாஸ்தி, செகண்டரியில அடுத்து பிரைமரிலி, அடுத்து தான் அரைல நடக்கும். ஏன் அப்படி நடக்குன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெசனன்ஸ் எஃபெக்ட். என்னது ரெசனன்ஸ் அப்படின்னா, இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா என்னோட ஹாலோஜன், அந்த ஹாலோஜனை சுற்றி நிறைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அந்த டபுள் பாண்ட்ல ஆக்ட் பண்ணிட்டே இருந்து ஒரு ப்ராப்பரான பிளேஸே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? புதுசா ஒரு நியூக்ளியோஃபைல் வந்துட்டு உட்காரத்துக்கு. நியூக்ளியோஃபைல்னாவே என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இங்கேயே பாரு எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா சுத்திக்கிட்டே இருக்கே. அப்ப அங்க என்ன ஆகும்னா ப்ராப்பரா ஒரு ஸ்டெபிலிட்டியே வராது. ஓகேவா? இப்போ பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட்ல ஒரு சிக்மா எலக்ட்ரான் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே டபுள் பாண்ட்னா அங்க சிக்மாவும் இருக்கு, பை எலக்ட்ரான்ஸும் இருக்குன்னு அர்த்தம். ட்ரிபிள் பாண்ட்னா ஒரு சிக்மா 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில வரும். சரியா? அப்போ இங்க எல்லாமே இப்போ டபுள் பாண்ட் ஆல்ரெடி சொன்னோம்னா இவங்க வந்துட்டு பார்ஷியலா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நம்ம வந்துட்டு பென்சனுக்கு இந்த ரிங் நடுவுல போடுறது. ஓகேவா? அப்ப எல்லாருமே டபுள் பாண்ட்ஸ், இங்க இருக்க எல்லா கார்பனுமே டபுள் பாண்ட் கேரக்டர் காட்டுறதுனால, பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் காட்டுறதுனால அந்த பாண்டை கிளீவ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்துட்டு லெஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தேன் அல்கைல் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன தராங்கன்னா, இங்க இருக்க கார்பனே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இப்போ சிங்கிள் பாண்டா இருக்குன்னா அவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா sp3, டபுள் பாண்டா இருக்குன்னா அவங்களாம் யாரு? sp2. அப்போ இங்க p-யோட கேரக்டர் ஜாஸ்தி, s கம்மி. இங்க வந்துட்டு இங்க 2 p தான், ஆனா இங்க என்னது? ஒரு s இருக்கு. அப்போ இதனால அங்க என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் லென்த் ஹாலோ அல்கேன்ல வந்துட்டு ஜாஸ்தி தேன் ஹாலோ அரீன்.
அப்போ பாண்டோட லென்த் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். லென்த் கம்மியா இருந்ததுன்னா கஷ்டமா தான் பிரேக் பண்ண முடியும். நான் வந்துட்டு போன பார்ட் 1ல சொன்னேன். ஸோ அது ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் என்னன்னா இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபினைல் கேட்டையான். இப்போ SN1ல நான் என்ன சொன்னேன், டெர்ஷரியா இருந்ததுன்னா லைக் கார்போ கேட்டையான் இருக்கும் கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 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 இங்க Cl இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இங்க எனக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்குல்ல, அப்ப நான் இதை என்ன சொல்றேன், நான் வந்துட்டு ஒரு கார்போ கேட்டையான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா. ஆனா ஃபினைல்ல அது வந்துட்டு நாட் பாசிபிள். ஏன்னா ஃபினைல்ல வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே டபுள் பாண்டா இருக்கனால தன்னை செல்ஃப் அயனைஸ் பண்ணிப்பாங்களாம். அப்ப வெளியால் தான் வந்து அவங்க அட்டாச் ஆகி அவங்க அயனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றதுனால SN1 மெக்கானிசம் நம்ம ரூல் பண்ணிடலாம், லைக் ரூல் அவுட் பண்ணிடலாம், எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன். அல்கைல் ஹாலைட்ல தான் வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸ் நடக்கும் தேன் அரைல் விட அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஆனா வந்து அங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கவே நடக்காதானா நடக்கும். ஆனா அல்கைலை விட கம்மியா தான் நடக்கும். அப்படி நடந்ததுன்னா எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா, இது வந்துட்டு பென்சினா, இது குளோரோ பென்சின், குளோரின் இருக்கு பென்சின் இருக்கு. ஸோ நார்மலா இந்த குளோரினை தூக்கி நான் என்ன பண்ண போறேன், இந்த NaOH யூஸ் பண்றேன். 623 கெல்வின் 300 ATM இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தாதான் இந்த ப்ராசஸே நடக்கும். இந்த ப்ராசஸ் பேர் டவுஸ் ப்ராசஸ். அப்போ இந்த NaOCl வெளில போயிட்டு OH வந்து அட்டாச் ஆகிக்கும். ஓகேவா, இஃப் இன்கேஸ் நான் வந்துட்டு இப்போ இங்கே மெயினாக இந்த ரீசன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணுது, வந்து ரெசனன்ஸ் பண்ணனால தான் இப்போ எனக்கு பிரச்சனையே. ஸோ அதனால நான் புதுசாக NO2 அப்படின்ற ஒரு ஆளை இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறேன். இவங்க யாருன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்படின்னா இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே உங்க வித்ட்ரா வாங்கிப்பாங்க. வித்ட்ரான்னு என்னது, வாங்கிப்பாங்க. அப்போ இங்கே எனக்கு ரெசனன்ஸ் கம்மியாயிடும் இல்லையா. அப்போ நான் வெறும் 443 கெல்வின் போட்டாவே எனக்கு டக்குன்னு OH ஃபார்ம் ஆயிடும். அப்போ நான் 2 வித்ட்ராயிங் குரூப்ஸ் வச்சேன்னா டக்கு எலக்ட்ரான்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போ நான் வந்துட்டு வெறும் 368 கெல்வின் போட்டாவே எனக்கு என்ன ஆயிடும், OH ஃபார்ம் ஆயிடும். பட் இதுவே நான் வந்து இங்க 3 NO2 போட்டேன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், வெறும் வார்ம் வாட்டர் போட்டாவே போதும், எனக்கு Cl பதிலா OH வந்துடும். இந்த மெக்கானிசம்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா, அப்ப நீ பார்த்தா அப்படின்னா இந்த மொத்த பேஜ்லயுமே இதெல்லாம் என்னென்னு படிச்சுக்கோ. அண்ட் இந்த டெம்பரேச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. மெயினாக என்னன்னா நீ வந்துட்டு 3 NO2 போட்டுனா NO2 வந்துட்டு வித்ட்ராயிங்னா இதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கும். ஸோ நீ பெருசாக வந்து என்ன பண்ண வேணாம், டெம்பரேச்சர் யூஸ் பண்ண வேணாம், வெறும் வார்ம் வாட்டர் போட்டாவே நமக்கு Cl போயிட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா OH வந்து அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான் இந்த பேஜ். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நான் மைக் இல்லாமல் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன், அதான் கொஞ்சம் சவுண்டு கம்மி, ஐம் சாரி. ஸோ அடுத்து வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா, இது எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் சும்மா இந்த ஹாலோஜன், நைட்ரேஷன், அப்புறம் இந்த சல்ஃபோனேஷன் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனாகவே இந்த அன்ஹைட்ரஸ் FeCl3 இதெல்லாம் இருக்கும் சரியா. இந்த மாதிரிலாம் இருந்தாவே அதில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல்ஸ். இவங்க வந்துட்டு அப்படி எப்படி அட்டாச் ஆகிப்பாங்க, ஆர்த்தோவில் ஒருத்தர், இது வந்துட்டு ஆக்சுவலி ஆர்த்தோ. ஓகேவா, ஆர்த்தோவில் பேரால மேஜர் ப்ராடக்ட் பேரால தான் நடக்கும். ஓகேவா, யார் ஆர்த்தோ யார் பேரா, இப்போ இது ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஹாலோஜன் குரூப் இருக்கு. ஓகேவா, அதுக்கு பக்கத்தே ஒன்று போட்டால் அது ஆர்த்தோ, இங்கே போட்டால் மெட்டா, இங்கே போட்டால் அது பேரா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரேஷனா NO2 நான் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவேன், HNO3 கான்சன்ட்ரேட்டட் H2SO4. HNO3 H2SO4நாவே நீ எந்த லெசனாக இருந்தாலும் NO2 தான் ஆட் பண்ணுவேன். ஆர்த்தோவில் 1 பேரால 1, எப்பவுமே பேரா தான் மேஜராக இருக்கும். அண்ட் சல்ஃபோனேஷன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாலோஜன் இருக்கிற ஒரு அரின் இருக்குன்னு வச்சுக்கோ, இது பேர் என்ன, குளோரோபென்சின். யாராக இருந்தாலும் நீ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்ட அப்படின்னாவே SO3H தான் ஆட் ஆகும். ஆர்த்தோல 1 பேரால 1, பேரா தான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் பேசிஸில். ஓகேவா, இதில் வந்து நம்ம 2 பார்க்க போகிறோம், ஒன்று அல்கைலேஷன், இன்னொன்று அசைலேஷன். அதாவது அல்கைல் குரூப் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகும் ஆர்த்தோல பேரால. இப்போ CH3 ஒரு ஆல்கைல் குரூப், Cl ஹாலோஜன். இந்த ஹாலோஜன் அப்படியே போயிட்டு நான் அன்ஹைட்ரஸ் AlCl3 போடும்போது இந்த CH3 போயிட்டு ஆர்த்தோல பேரால அட்டாச் ஆகும். பேரால இருக்கிறது தான் மேஜர். இப்போ அசைலேஷன்னா இதுதான் அசைல் குரூப் CH3CO. ஓகேவா, இந்த Cl அப்படியே வெளில போயிடும். ஓகேவா, எப்படி வெளில போகும்னா இங்கே ஆர்த்தோல இங்கெல்லாம் இது மெட்டால இருக்க H, இது பேரால இருக்க H, இந்த மாதிரி ஹெச்லாம் இருக்கும்ல, இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் HCl வெளில போயிடுவாங்க. ஓகேவா, வெளில போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த CO CH3 இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ஆர்த்தோலையும் பேராலையும் இந்த CO CH3 அட்டாச் ஆவாங்க. ஓகேவா, இதுதான் C. ஸோ அவங்க C போடாமல் ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ Cனா என்னது, CH3CO, CH3CO. ஸோ பேரா தான் மேஜர், இது ஆர்த்தோ வந்துட்டு மைனர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.
நெக்ஸ்ட் அவ்வளோதான், இந்த வீடியோவே முடிய போகுது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் நம்ம ஆல்ரெடி உட்ஸ் பார்த்தோம். இது வந்துட்டு உட்ஸ் ஃபிட்டிக். உட்ஸ் ஃபிட்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிட்டிக் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபிட்டிக்னா என்னன்னா, அங்கே நம்ம உட்ஸ்னா என்ன பார்த்தோம்? CH3Cl CH3Cl 2 மாலிகுல்ஸாக இருக்குது. அது கூட நான் 2 Na ஆட் பண்ணும்போது NaCl போயிட்டு ClCl இந்த CH3CH3 சேர்ந்துப்பாங்க. ஓகேவா? 2 Na 2 Cl போயிடும். இப்போ அதே மாதிரி நம்ம பென்சின் ரிங்கில் பண்ண போகிறோம். ஓகேவா? Cl பென்சின் ரிங்கில் ஒரு Cl இருக்குது. இப்போ நான் கூட திருப்பி Na தான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இந்த Na இந்த ClCl போயிட்டு இந்த பென்சின் ரிங் சேர்ந்துப்பாங்க. இது பேர் டைஃபினைல். அவ்வளோதான். இப்போ உட்ஸ் ஃபிட்டிக்னா ஒருத்தர் எனக்கு வந்துட்டு ஆல்கைல் CH3Cl, ஒருத்தர் எனக்கு என்னது பென்சின் ரிங்கோட Cl. இது கூட இப்போ நான் Na போடுறேன், 2 Na போடுறேன். அப்போ இந்த NaClCl போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு CH3 அட்டாச் ஆகிக்கும், டொலுயின் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? பென்சின் இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உட்ஸ் ஃபிட்டிக். உட்ஸ்னா என்ன, ஃபிட்டிக்னா என்ன, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா உட்ஸ் ஃபிட்டிக். அவ்வளோதான், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிச்சு. நம்ம பார்ட் 3ல வந்துட்டு எப்படி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம்.